நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜிமுதீன். வாசிப்பவர் ஷைலானி மயில்வாகனம். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாண மேயரிடம் கொழும்பு பயங்கரவாத பிரிவு விசாரணை. புத்தாண்டை முன்னிட்டு சொந்த இடங்களுக்கு செல்வோரின் நலன் கருதி விசேட பஸ் சேவை. அஜித் மானபெரும பாராளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம். வடக்கு மாகாணத்தில் கடந்த 2 தினங்களில் 137 பேருக்கு கோவிட் வைரஸ் தொற்று. ரஜரட்ட சேவையின் 42வது வருட பூர்த்தியை முன்னிட்டு பல்வேறு நிகழ்வுகள். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் போர்க்குற்ற விசாரணைக்கு ஒத்துழைக்கப் போவதில்லை என்று இஸ்ரேல் அறிவிப்பு. புத்தாண்டிற்காக தமது சொந்த இடங்களுக்கு செல்லும் மக்களின் நலன் கருதி இன்று முதல் விசேட பஸ் சேவை முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நிலான் மிருண்டோ தெரிவித்திருக்கிறார். எதிர்வரும் 19ஆம் தேதி வரை இந்த சேவை முன்னெடுக்கப்படும். மாகாணங்களுக்கு இடையிலான விசேட போக்குவரத்து சேவை எதிர்வரும் 15ஆம் தேதி வரை இடம்பெறும். கொழும்பு நோக்கிய விசேட பஸ் போக்குவரத்து 15ஆம் தேதியிலிருந்து இடம்பெறும் என்றும் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. வழமையான பஸ் சேவைகளுக்கு மேலதிகமாக இந்த சேவை முன்னெடுக்கப்படுகிறது. இதேவேளை கட்டுநாயக்க சுதந்திர வர்த்தக வலயத்திலிருந்து விசேட பஸ் போக்குவரத்து ஒழுங்கு செய்யப்பட்டிருப்பதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நிலான் மிருண்டோ தெரிவித்தார். ஏனைய வர்த்தக வலயங்களில் விசேட போக்குவரத்திற்கான கோரிக்கை விடுக்கப்படும் இடத்து அதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுப்பதாக அவர் கூறினார். பஸ் வண்டிகளின் ஆசனங்களின் எண்ணிக்கைக்கு அமைவாகவே பயணிகளை ஏற்ற முடியும் என்றும் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்தார். கம்பகா மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் பொது தேர்தலில் போட்டியிட்ட அஜித் மானபெரும பாராளுமன்ற உறுப்பினராக இன்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். ரஞ்சன் ராமநாயக்கவின் பாராளுமன்ற உறுப்புரிமை நீக்கப்பட்டதை அடுத்து ஏற்பட்ட வெற்றிடத்திற்கே இவர் பாராளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். கடந்த பொது தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் கம்பகா மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் விருப்பு வாக்கு பட்டியலின் அடிப்படையில் அடுத்த இடத்தில் அஜித் மானபெரும இருந்தமை குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். பீப்பிள்ஸ் கிரெடிட் கார்டுகளுக்கு இப்புத்தாண்டில் 60% வரை நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் மேலும் பல நிகரற்ற சலுகைகள். செய்திகள் தொடர்கின்றன. வடக்கு மாகாணத்தில் கடந்த 2 தினங்களில் 137 பேருக்கு கோவிட் வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதாக வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஆகேதீஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட 352 பேரின் PCR பரிசோதனைகளில் 8 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டார்கள். இவர்களில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 7 பேரும் கிளிநொச்சியைச் சேர்ந்த ஒருவரும் அடங்குகின்றனர். இதேவேளை ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட 1003 PCR பரிசோதனைகளில் 129 பேருக்கு கோவிட் வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. இவர்கள் அனைவரும் யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஆகேதீஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார். போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் 4 பேரை மட்டக்களப்பு ஏறாவூர் போலீசார் இன்று கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் பெண் ஒருவரும் அடங்குகின்றார். போதைப் பொருள் வர்த்தகத்திற்கு பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் முச்சக்கர வண்டி ஒன்றையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். சந்தேக நபரிடமிருந்து ஒரு தொகை போதை மாத்திரைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக ஏறாவூர் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். பீப்பிள்ஸ் கிரெடிட் கார்டுகளுக்கு இப்புத்தாண்டில் 60% வரை நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் மேலும் பல நிகரற்ற சலுகைகள். இன்றே அருகிலுள்ள மக்கள் வங்கி கிளையில் உங்கள் கிரெடிட் கார்டுக்கு விண்ணப்பியுங்கள். இச்சலுகை ஏப்ரல் 30 வரை மட்டுமே. பிரதான செய்தி வழங்குவோர் உங்கள் கவனத்திற்கு. கல்முனை மாநகர எல்லைக்குட்பட்ட துறைவந்தியமேட்டு பிரதான வீதியை புனரமைத்து தருமாறு பிரதேசவாசிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள்.
இந்த வீதி நீண்ட காலமாக புனரமைக்கப்படாதிருப்பதனால் குண்டும் குழியுமாக காணப்படுகின்றது. இதனால் போக்குவரத்தில் தாம் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வதாக மக்கள் அங்கலாய்க்கின்றனர். இது விடயத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் கவனம் செலுத்தி இந்த வீதியை புனரமைத்து தருமாறு பிரதேசவாசிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். புத்தாண்டு மாதத்தின் வாசிகளில் மிகச்சிறந்த வாசி பீப்பிள்ஸ் லீசிங்கின் வட்டி வாசி. இந்த புத்தாண்டு மாதத்தில் லீசிங் பெற்றுக்கொள்ளும் அனைவருக்கும் வட்டியில் 25% தள்ளுபடி. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0112-206-300. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். உலகச் செய்திகள் அனுசரணை வழங்குவோர் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன பிரதேசங்களின் நிலைமை குறித்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் போர்க்குற்ற விசாரணைகளுக்கு ஒத்துழைக்கப் போவதில்லை என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. பலஸ்தீனில் இஸ்ரேல் ஆக்கிரமித்த பிரதேசங்களின் நிலை குறித்த முழு விசாரணையை ஆரம்பித்திருப்பதாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தலைமை வழக்கறிஞர்கள் கடந்த மாதம் 3ஆம் தேதி அறிவித்திருந்தனர். இந்த அறிவிப்பிற்கு பதிலளிப்பதற்கு இன்று வரை இஸ்ரேலுக்கு காலக்கெடு வழங்கப்பட்டிருந்தது. இவ்வாறான நிலையில் நாட்டில் சிரேஷ்ட அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். அதனைத் தொடர்ந்து குற்றவியல் நீதிமன்றத்தின் விசாரணைக்கு இஸ்ரேல் ஒத்துழைப்பு வழங்காது என்று அவர் அறிவித்திருக்கிறார். ரஷ்ய கடற்படையின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக அமெரிக்கா நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இதற்கு அமைவாக கடற்படையின் கண்காணிப்பு விமானங்களை தொடர்ந்து இயக்குவதாக அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். உக்ரைன் எல்லைக்கு அருகில் ரஷ்ய ராணுவம் பயிற்சியில் ஈடுபட்டது. இதனையடுத்து உக்ரைனின் கிழக்கு எல்லைப் பகுதியான டான்பாஸ் பிராந்தியத்தை ரஷ்யா கைப்பற்ற முயற்சிப்பதாக உக்ரைன் குற்றம் சாட்டியது. இதன் காரணமாக உக்ரைனும் ரஷ்ய எல்லையில் தமது படைகளை குவித்து வருகிறது. இவ்வாறான நிலையில் அமெரிக்கா தனது போர் கப்பல்களை விரைவில் கருங்கடல் பகுதிக்கு அனுப்புவதற்கு திட்டமிட்டிருக்கிறது. ரஷ்யாவுக்கு மறைமுகமாக கண்டனம் தெரிவிக்கும் வகையில் இந்த போர் கப்பல்கள் அனுப்பப்பட உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றது. புத்தாண்டு மாதத்தின் வாசிகளில் மிகச்சிறந்த வாசி பீப்பிள்ஸ் லீசிங்கின் வட்டி வாசி. இந்த புத்தாண்டு மாதத்தில் லீசிங் பெற்றுக்கொள்ளும் அனைவருக்கும் வட்டியில் 25% தள்ளுபடி. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0112-206-300. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். பிரதான செய்தி. கடந்த அரசாங்கம் அரசு பொறிமுறையை பலமிழக்கச் செய்து நாட்டின் பாதுகாப்பை சீர்குலைத்ததாக ராஜாங்க அமைச்சர் சிசிர ஜாய்கொடி தெரிவித்தார். இன்றைய பாராளுமன்ற விவாதத்தில் பங்கேற்ற போதே அவர் இதனை கூறினார். குறித்த காலப்பகுதியில் பயங்கரவாதிகளுக்கு சுதந்திரமாக நிதி அளிப்பதற்கு தேவையான சூழலை கடந்த அரசாங்கம் ஏற்படுத்தியதாக அவர் குற்றம் சாட்டினார். வெளிநாடுகளிலிருந்து அடிப்படைவாதிகள் நாட்டிற்கு வருகை தருவதற்கான சந்தர்ப்பத்தை கடந்த அரசாங்கம் ஏற்படுத்தியதாகவும் ராஜாங்க அமைச்சர் சிசிர ஜாய்கொடி குறிப்பிட்டார். பயங்கரவாத ஒழிப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட யாழ்ப்பாண மேயர் வி மணிவண்ணன் இன்று அதிகாலை கொழும்பு பயங்கரவாத விசாரணை பிரிவிற்கு அழைத்து வரப்பட்டார். அவரிடம் தற்போது விசாரணை நடைபெறுகிறது. எல்டிடிஇ காவல் துறையினர் அணிவது போன்ற சீருடைகளில் 5 மாநகர ஊழியர்களை சேவையில் ஈடுபடுத்தியமையே இதற்கான காரணமாகும். இதேவேளை நேற்று கைது செய்யப்பட்ட 5 பேர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் ரஜரட்ட சேவையின் 42வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதன் பிரகாரம் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன ரஜரட்ட சேவைக்கு சகல வசதிகளையும் கொண்ட கலையரங்கம் ஒன்று அமைக்கப்பட உள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு ஊடகத்துறை அமைச்சர் கெஹலிய ராம்புக்வெல தலைமையில் இன்று காலை நடைபெற்றது. இலங்கை பிரான்ஸ் நட்புறவு கலையரங்கம் என இதற்கு பெயரிடப்படும். இதற்காக 170 மில்லியன் ரூபாய் செலவிடப்படும். 850 பேர் அமரக்கூடிய வசதி ஏற்படுத்தப்படும். நவீன வெளிச்ச கட்டமைப்பும் ஒலி உபகரண கட்டமைப்பும் உள்ளடங்கிய இந்த செயல் திட்டத்தை 8 மாதங்களில் நிறைவு செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை. சிஐபி புத்தாண்டை முன்னிட்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை அனைத்து பில் பட்டியல்களுக்கும் பெறுமதியான பரிசு. வங்கி அட்டைக்கு 20% கழிவு. எங்களது இடத்தில் எமக்கான பொருட்கள். சிஐபி.
மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் வைத்திய பீடத்தை ஆரம்பிப்பதற்கும் களுத்துறை நாகுட வைத்தியசாலையை போதனா வைத்தியசாலையாக தரம் உயர்த்துவதற்கும் அமைச்சரவையின் அனுமதி கிடைத்திருக்கிறது. அமைச்சர் ரோஹித அபயகுணவர்தனவின் கோரிக்கைக்கு அமைய கல்வி அமைச்சர் GL பீரிஸ் மற்றும் சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சியின் சிபாரிசுக்கு அமைவாக அமைச்சரவையின் அனுமதி கிடைத்திருக்கிறது. அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியோர் CIB புத்தாண்டை முன்னிட்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை அனைத்து பில் பட்டியல்களுக்கும் பெறுமதியான பரிசு. வங்கி அட்டைக்கு 20% கழிவு. எங்களது இடத்தில் எமக்கான பொருட்கள். CIB. விளையாட்டுச் செய்திகள். 14வது IPL T20 கிரிக்கெட் சுற்றுத்தொடர் இன்று ஆரம்பமாக உள்ளது. இந்த சுற்றுத்தொடர் 6 நகரங்களில் 52 நாட்களுக்கு தொடரவுள்ளன. பார்வையாளர்களை தற்போதைக்கு மைதானங்களில் அனுமதிப்பதில்லை என தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. மும்பை இந்தியன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ், சன்ரைஸ் ஹைதராபாத், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ், பஞ்சாப் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஆகிய 8 அணிகள் IPL சுற்றுத்தொடரில் இம்முறை பங்கேற்கின்றன. முதலாவது போட்டி இன்று இரவு 7:30 ஆரம்பமாகவிருக்கிறது. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள சிதம்பரம் மைதானத்தில் இந்த போட்டி இடம்பெறும். மும்பை இந்தியன்ஸ், பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணிகள் இந்த போட்டியில் விளையாடவுள்ளன. சுற்றுலா ஆஸ்திரேலிய மகளிர் அணிக்கும் நியூசிலாந்து மகளிர் அணிக்கும் இடையிலான 3வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி நாளை நடைபெறவுள்ளது. இந்த போட்டி மவுண்ட் கனுவி மைதானத்தில் இலங்கை நேரப்படி காலை 7:30 ஆரம்பமாக உள்ளது. முதலாம் தரத்திற்கு சேரவிருக்கும் சின்னம் சிறார்களுக்கு தேசிய சேமிப்பு வங்கியின் ஹப்பன் கணக்கினூடாக 1000 ரூபாய் சேமிப்பு. நாடு தழுவிய பரந்த கிளைகள் மற்றும் உப தபால் காரியாலய வலையமைப்பினூடான கொடுக்கல் வாங்கல் செய்யும் வசதி. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். வாசனை திரவியம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய உற்பத்திகளுக்கு வெளிநாட்டு சந்தை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக வாசனை திரவிய கொள்வனவு சபையின் தலைவர் குமுது குணசேகர தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை தரமான உற்பத்திகளை நுகர்வோருக்கு கிடைக்கச் செய்யும் வேலை திட்டமும் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். கரும்பு, சோளம், கராம்பு, கருவா, வெற்றிலை, புலி, குரக்கா போன்ற உற்பத்திகளுக்கு உயர்ந்தபட்ச பெறுமதியை வழங்கும் வேலை திட்டம் முன்னெடுத்திருப்பதாக வாசனை திரவிய கொள்வனவு சபையின் தலைவர் குமுது குணசேகர கூறினார். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். 2021ஆம் ஆண்டில் முதலாம் தரத்திற்கு சேரவிருக்கும் சின்னம் சிறார்களுக்கு தேசிய சேமிப்பு வங்கியின் ஹாப்பன் கணக்கினூடாக 1000 ரூபாய் சேமிப்பு. அதிக வட்டி வீதம், சேமிப்பு கணக்கிற்கு 100% அரசு பாதுகாப்பு, புலமை பரிசில் பரீட்சைக்கான முன்னோடி வினாப்பத்திர கொத்து உட்பட நாடு தழுவிய பரந்த கிளைகள் மற்றும் உப தபால் காரியாலய வலையமைப்பினூடான கொடுக்கல் வாங்கல் செய்யும் வசதி. நீங்களும் இன்றே உங்கள் செல்ல பிள்ளையின் எதிர்காலத்திற்காக ஹப்பன் கணக்கொன்றினை ஆரம்பியுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம் தேசிய சேமிப்பு வங்கி. பொருளாதார செய்திகள் அனுசரணை. என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. LOLCக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களோட தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதற்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. LOLCயிடம் இருந்து பெறும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. LOLC ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. தங்கம். கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள 9 பாரிய நீர்ப்பாசன குளங்களை மையப்படுத்தி 26,523 ஏக்கரில் சிறுபோக நெற்செய்கை மேற்கொள்ளப்படவிருக்கிறது. இரணைமடு குளத்தின் நீர்ப்பாசனத்தில் 17,775 ஏக்கரிலும், அக்கராயன் குளத்தின் நீர்ப்பாசனத்தின் கீழ் 2,283 ஏக்கரிலும், கல்மடு குள நீர்ப்பாசனத்தில் 1,937 ஏக்கரிலும் சிறுபோக நெற்செய்கை மேற்கொள்ளப்படவுள்ளது. ஐயோ என்னப்பா இவங்க போக மாட்டேங்கிறாங்களே. ஏய் அந்த வாகனம் ராஜா அண்ணே. தம்பி என்ன அவசரமா? இல்ல அண்ணே, இப்ப காசுதான் அவசரம். உண்மையாவா? காசு அவசரம்னாலும் தம்பி அவசரப்படாதீங்க. எந்த ஒரு LOLC ஃபைனான்ஸ் கிளையிலும் 3-வீல் புத்தகத்தை வச்சு காசை வாங்கி கொள்ளுங்க. LOLC ஃபைனான்ஸ் வீல் புத்தகத்துக்கு கேஷ், 3-வீல் புத்தகத்துக்கு உடனடியாக கையில் கேஷ்.
காலநிலை அறிக்கை அனுசரணை. சைரு என்பது மீன்வள வானிலை தகவல் சேவையாகும். உங்கள் பிரதேசத்திற்கான வானிலை தகவல்களை உடனடியாக உங்கள் டயலாக் தொலைபேசியில் பெற்றுக் கொள்ளுங்கள். 828க்கு அழைப்பினை ஏற்படுத்தி பதிவு செய்து கொள்ளுங்கள். மீன்வள, நீர்வளத்துறை மற்றும் வானிலை ஆய்வுத்துறை ஆகியவை இணைந்து இச்சேவையை வழங்குகிறது. சைருவுடன் பாதுகாப்பாக இருங்கள். நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு வேளை மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. ஊவா, சபரகமுவா, தென், மத்திய, மேல் மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். மத்திய, சபரகமுவா, மேல் மாகாணங்களில் நாளை காலை பனிமூட்டம் காணப்படும். இடியுடன் மழை பெய்யும் போது பலத்த காற்று வீசலாம் என்று திணைக்களம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். சைரு என்பது மீன்வள வானிலை தகவல் சேவையாகும். உங்கள் பிரதேசத்திற்கான வானிலை தகவல்களை உடனடியாக உங்கள் டயலாக் தொலைபேசியில் பெற்றுக் கொள்ளுங்கள். 828க்கு அழைப்பினை ஏற்படுத்தி பதிவு செய்து கொள்ளுங்கள். மீன்வள, நீர்வளத்துறை மற்றும் வானிலை ஆய்வுத்துறை ஆகியவை இணைந்து இச்சேவையை வழங்குகிறது. சைருவுடன் பாதுகாப்பாக இருங்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாண மேயரிடம் கொழும்பு பயங்கரவாத பிரிவு விசாரணை. புத்தாண்டை முன்னிட்டு சொந்த இடங்களுக்கு செல்வோரின் நலன் கருதி விசேட பஸ் சேவை. அஜித் மானபெரும பாராளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம். வடக்கு மாகாணத்தில் கடந்த 2 தினங்களில் 137 பேருக்கு கோவிட் வைரஸ் தொற்று. ரஜரட்ட சேவையின் 42வது வருட பூர்த்தியை முன்னிட்டு பல்வேறு நிகழ்வுகள். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் போர்க்குற்ற விசாரணைக்கு ஒத்துழைக்கப் போவதில்லை என்று இஸ்ரேல் அறிவிப்பு. இத்துடன் நமது மதிய நேர பிரதான செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்திகள் மாலை 6 மணிக்கு இடம்பெறும்.